ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் விளாக் தாங்க எடுத்திருக்கேன். ஈவினிங் விளாக் கூட சொல்ல முடியாது, நைட் விளாக் தான் சொல்ல முடியும். பொறுமையாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 மணிக்கு மேலே தான் வேலையை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு வந்து முள்ளங்கி சட்னி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி முள்ளங்கி சட்னி இருக்கும். எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டே சைட் பை சைடாக சத்து மாவுக்கும் வறுத்துட்டு இருந்தேன். சத்து மாவு ஆர்டர் வந்து புதன்கிழமைக்கு ஒருத்தவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. திங்கக்கிழமையே கழுவி காய வைக்கிறதெல்லாம் கழுவி காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் நட்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கழுவி வறுத்து எடுத்து வச்சுட்ருந்தேன் இன்றைக்கி. சத்து மாக்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்ற வேலைக்கு வந்தாச்சு. நான் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடுவேன். அது வந்து செவ்வாய் ஓரே டைமிங்கில் தான் போடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு பகலில் டைம் இல்லை, அதனால் நைட் 8 to 9 டைமிங்கில் போடுறான்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே இட்லி ஊற்ற வந்தாச்சு. இட்லிக்கு வந்து பேக்கெட் மாவு தான், வீட்டு மாவு தீர்ந்து போச்சு, அடுத்த நாள் தான் ரெடி பண்ணணும். அப்படியே இட்லி ஊற்றிட்டு அப்படியே கையோட இட்லி அரிசி உளுந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் மாவு அரைக்கிறதுக்கு. நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 நாளாக ஃபுட் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு. ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கிறதில்ல. அதனால தான் ஃபுட் ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி எந்த வீடியோவுமே நாங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை. இன்னுமே ஒரு 10 நாளைக்கு லீவு தான். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால எல்லாமே லீவ் விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு சும்மா குட்டி பிரேக் அவ்வளோதான். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்து செய்ய முடியாதுல்ல, அதனால் ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஒரு குட்டி பிரேக் எடுத்திருக்கேன். ஒரு ஆஃப்டர் 10 டேஸ் கழித்து நீ பழையபடி அந்த ஃபுட் ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வரும். இட்லி அரிசி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கையோட பசங்களுக்கு சாப்பிட உட்கார வச்சாச்சு. இதோட இன்னும் வேலை முடியல, இன்னும் வேலை நிறையா இருக்குது. வீடியோ மட்டும் முடிச்சுக்கிறேன்.